நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடவுளினுடைய 3 பதில்கள். நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், வேண்டுதல் வைக்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, அப்படியெல்லாம் பல விதமான பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள்லாம் வச்சுக்கிறோம். நம்மளுடைய எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் கடவுள் இல்லை என்று கூறுவதே கிடையாது. என்ன அவர் ஒரு 3 பதில்கள் வச்சிருக்கார். அந்த 3 பதில்கள்ல முதல் பதில், ஓகே நீ இத கேட்குறியா? நீ என்ன கேட்குறியோ அத நான் உனக்கு குடுத்துட்டேன். போ வச்சுக்கோ. அப்படின்ற மாரி கிராண்டட் அப்படிங்கிறது முதல் பதில். அதுக்கப்புறம் 2வது பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே நீ இத கேட்குறியா? சரி நீ என்ன கேட்குறியோ அதையே நான் உனக்கு குடுக்குறேன். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதான். 3வது பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இத கேட்குற, ஆனா எனக்கு என்னவோ இது உனக்கு சூட்டபிளா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால நான் ஆல்டர்னேட்டிவா வேற ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதாங்க. கடவுள் மொத்தத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இல்லை என்று கூறுவதே இல்லை. நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்ள மறுக்கிறோம். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிறைவேறி நடந்துடுச்சுன்னா, ஐயோ! இது ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்மளே வருத்தப்படுற ஒரு சூழ்நிலை கூட வந்துருது. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கே சரியா புரியல. அதனால நம்மளுடைய பிரார்த்தனையில, இறைவா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன விட உனக்கு தான் தெரியும். ஏனென்றால் நீ முக்காலம் உணர்ந்தவன். உனக்கு தெரியாதது எனக்கு என்ன தெரிந்து விட போகிறது. அதனால எனக்கு என்ன தேவை? என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அதையே எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது மிக சிறந்த பிரார்த்தனை மற்றும் வேண்டுதலாக இருக்கும். நன்றி.